என்னை காப்பாத்துங்கப்பா, என்னை கண்டிப்பா என்னை விட்டுறாங்கப்பா அப்படின்னு. இனிமேல் யாரையும் யூடியூப்பை பார்த்து தயவு செய்து எடுக்காதீங்க. என்ன மாதிரி பெற்றோருக்கு இனிமேல் யாருக்கு வேணாலும் வரக்கூடாது. மதுரையில் யூடியூப் வீடியோவை பார்த்து உடல் பருமனை குறைப்பதற்காக வெங்காரம் சாப்பிட்ட கல்லூரி மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை நரிமேடு பகுதியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்த கலையரசி சிறிதளவு உடல் பருமனாக இருந்துள்ளார். இதனால் அவ்வப்போது தனது பெற்றோரிடம் உடல் பருமனை குறைக்க வேண்டும் என கூறி வந்துள்ளார். இதனிடையே கடந்த வாரம் கல்லூரி மாணவி கலையரசி யூடியூப் பக்கத்தில் வெங்காரம் என்ற தலைப்பில் பதிவிட்டிருந்த வீடியோ பதிவை பார்த்துள்ளார். இதையடுத்து கடந்த 16ஆம் தேதியன்று மதுரை கீழமாசி வீதியில் தேர்முட்டி அருகில் நாட்டு மருந்து கடையில் வெங்காரம் என்ற நாட்டு மருந்து பொருளை வீட்டிற்கு வாங்கி வந்துள்ளார். இதையடுத்து சனிக்கிழமையன்று காலை யூடியூபில் கூறியது போல வெங்காரத்தை சாப்பிட்டுள்ளார். பின் சிறிது நேரத்தில் வாந்தி, வயிற்றுப்போக்கும் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கலையரசியை அவரது தாயார் விஜயலட்சுமி மதுரை முனிசாலை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளித்துள்ளனர். பின்னர் மாலையில் வீடு திரும்பிய நிலையில் கலையரசிக்கு மீண்டும் வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் வீட்டின் அருகில் உள்ள மற்றொரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின்னர் வீடு திரும்பியுள்ளனர். வீட்டிற்கு வந்த கலையரசி தனக்கு அதிகமாக வயிற்று வலிப்பதாகவும் வயிற்றுப்போக்கில் ரத்தம் வெளியேறுவதாகவும் கூறி தனது தந்தையை கட்டிப்பிடித்து அழுதுள்ளார். ஆனாலும் மீண்டும் கலையரசிக்கு இரவு 11 மணியளவில் அதிக அளவிற்கு வாந்தி, அதீத வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் அக்கம் பக்கத்தினரின் உதவியோடு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கலையரசியை அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கலையரசியின் உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் கலையரசி வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். பின்னர் கலையரசியின் உடல் உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டு பின்னர் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து செல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையில் கல்லூரி மாணவி உடல் பருமனை குறைப்பதற்காக யூடியூப் சேனலை பார்த்து எடுத்துக்கொண்ட மருந்தால் மாணவி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் குடும்பத்தினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து கண்ணீர் மல்க பேசிய மாணவியின் தந்தை வேல்முருகன், பொடியை வாங்கிட்டு வந்து உடம்பு குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. எப்பா வேணாம்ப்பா, ஏன்னா சாப்பிடக்கூடாப்பா, மருத்துவம் இல்லாம அவங்க ஏதாவது சொல்லுவாங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன். இல்லப்பா அதில் போட்டிருக்கு சாப்பிட்டா உடம்பு குறையும் சொல்றாங்க, அதுலேயே யூடியூப்ல பார்த்து நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி அளவு எதுவும் கூட போயிடுச்சு போல. கூட போனோன்னே அது கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரத்திலேயே வாந்தி, வயிற்றால எல்லாம் போயிடுச்சு. சோர்வாயிடுச்சு. உடம்பே சோர்வாகி ஆஸ்பத்திரி கூட்டு போனோம். ஆஸ்பத்திரி கூட்டு போனா அங்க மருத்துவம் குளுக்கோஸ் ஏத்துறாங்க, அதுலயும் சரியாகாம திருப்பி வீட்டுக்கு வந்துட்டான். கொஞ்சம் ஓரளவு நார்மலா இருந்துச்சு. நார்மலா இருந்தோன்னே அப்புறம் ஒரு 12, 2 மணி 3 மணி போல வீட்டுக்கு வந்துட்டான். குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்த பின்னாடி கொஞ்ச நேரம் ஒரு 4 மணி வரையும் இதாக இருந்துச்சு. ஒரு 5, 6 மணி போல திருப்பி வாந்தி வயிற்றால வந்துருச்சு. கண்ட்ரோல் பண்ண முடியல. அது அப்பா எனக்கு வயிறு வலிக்குதுப்பா அப்படின்னு. அப்புறம் திருப்பி ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் குளுக்கோஸ் சேர்த்துட்டு திருப்பி 8-10 மணிக்கு வந்தோம். சரி சரியாயிரு அப்படின்ட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தா அதனால பேச முடியல. உணருது, அப்பா என்னை காப்பாத்துங்கப்பா, என்னை கண்டிப்பா என்னை விட்டுறாங்கப்பா அப்படின்னு. என்னை விட்டாதீங்கப்பா, நீ வாப்பா அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி என் நண்பனை போன் பண்ணிச்சு வர சொல்லி ஆட்டோல போறான். பார்த்தா உடம்பு அப்படியே வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கு. எப்பா அப்படின்னு அப்படியே போய் ஆஸ்பத்திரி செத்தா. பொண்ணு இறந்து போச்சு. இனிமேல் யாரையும் யூடியூப்பை பார்த்து
தயவு செய்து எடுக்காதீங்க. என்ன மாதிரி பெற்றோருக்கு இனிமேல் யாருக்கு நிலைமை வரக்கூடாது. இந்த சம்பவம் குறித்து மருத்துவர் பிரகாஷ்மூர்த்தி கூறுகையில், சமீபத்தில் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளம்பெண் போரெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்காரம் அப்படின்னு ஆயுர்வேத மருத்துவர்களே ரொம்ப பார்த்து எல்லாருக்கும் பயன்படுத்த மாட்டாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளை யூடியூப்பில் யாரோ ஒருத்தவங்க இதை சாப்பிட்டா வெயிட்டை குறைச்சிடலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதை பார்த்துட்டு மதுரையை சேர்ந்த ஒரு இளம்பெண் இதை சாப்பிட்டுட்டு அதனுடைய பக்க விளைவுகள்னால இப்போ உயிரிழந்திருக்காங்க. இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக நடந்திருக்கு. வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நிறைய நம்ம விளம்பரங்களை சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. ஒரு மாதத்தில் 10 கிலோ குறைச்சிரும், 15 கிலோ குறைச்சிரும் அப்படின்னு நிறைய விளம்பரம் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு இளம்பெண்கள் அதில் விழுந்துடுறாங்க. விழுந்தவங்களுடைய நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் அதனால் ஏற்படுது. ஸோ மருத்துவர்களுடைய ஆலோசனை இல்லாமல் ப்ராப்பராக இதுக்குன்னு ரெஜிஸ்டர்ட் டயட்டீஷியன்ஸ் இருக்காங்க, சர்டிஃபைட் ஜிம் ட்ரைனர்ஸ் இருக்காங்க, அவங்கள கன்சல்ட் பண்ணி ஒவ்வொருத்தருடைய உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி டயட் சார்ட் ஃப்ரேம் பண்ணி தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும். இந்த மாதிரி விளம்பரங்களை பார்த்துட்டு அதன் மூலிமா தவறுதலாக போய் யூடியூப்பில் பார்க்குற விஷயங்களெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த தருணத்தில் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். உருவகேலி அப்படிங்கிறது இப்போ நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. குண்டாக இருக்காங்க, கருப்பாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, அதனால் கலர் ஆகிறதுக்காக உள்ள மருந்துகள், குண்டாக இருக்கிறவங்க இலக்கி வைக்கிறதுக்கான மருந்துகள், இந்த மாதிரி உருவகேலியை முதல்ல குறைக்கணும். உருவகேலிங்கிற விஷயமே இருக்கக்கூடாது. அதனால தான் இப்போ இந்த உயிர் போயிருக்கு. சமூக வலைத்தளங்களை பார்த்து மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் மருந்துகளை எடுக்க வேண்டாம். இது போன்ற விஷயங்களை கல்லூரிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது.